தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, தவேக தலைவர் விஜயை சந்திக்க பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்ற காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்க்கிறோம், ஆட்சி அமைப்பது தொடர்பாக விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதால் அவரை சந்திக்க காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, ஏன் இந்த அனுமதி மறுப்பு செய்யப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் அனுமதி மறுப்பது தொடர்பாக என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருக்கிறார். குறிப்பாக இன்று காலை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்ப நேரடியாக சென்றால் ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்து உரிமை கோரியதற்கு பிறகாக அங்கிருந்து புறப்பட்ட அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திற்கு சென்று அவரும் தமிழக வெற்றி கழக தலைவரின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களும் மற்றும் சில வழக்கறிஞர்கள் ஏற்கனவே அங்கு வருகை தந்திருந்ததாகவும், ஆளுநர் ஒருவேளை அனுமதி தரவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை உரிமை ஆட்சி அமைப்பதற்கான உரிமை அழைப்பு கொடுக்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக தீவிரமான ஆலோசனைகளை அங்கு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை காண்பதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் முன் அனுமதி பெறாமல் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அவர்கள் சார்பில் இருக்கக்கூடிய அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பம் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கூட்டணி கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்னையைச் சேர்ந்த பல்வேறு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும், அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஹிதேத்துல்லா, அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டில்லி பாபு உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்தார்கள். வருகை தந்த நிர்வாகிகளை வாயிலேயே நிறுத்தி உள்ளே அனுமதி இல்லை என்பதாக மறுப்பு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து தவேக தரப்பினருக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு பேசும்போது உள்ளே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கியமான ஒரு சில ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. எனவே நீங்கள் தற்போது திரும்பி செல்லுங்கள், நிச்சயமாக மற்றொரு முறை உங்களை அழைத்து நாங்களே பார்க்கிறோம் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுது. இதனைத் தொடர்ந்து அங்கு வருகை தந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவருமே திருப்பி சென்றனர். மாலதி, ஜெயலானி, தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.